الإنسان وعلمه البيان الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر علم ذاتك في كل وقت وحين. وولدنا الشيخ محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره رضي الله تعالى عنه. وعوذ الأكبر وعوذ الأكبر وابن الشيخ أبو الحسن علي الصابري رضي الله تعالى عنه. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நல்லடியார்களே, குர்ஆன்களே, அதே போன்று இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாக சபை உறுப்பினர்களே அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குதுபல் அக்தாம் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுடைய அருள் பார்வை பட்டிருக்கக்கூடிய இந்த புனிதமான தஃப்தர் ஜீலானி முஹியுத்தீன் ஜும்மா பள்ளி வாசலில் இன்னும் ஒரு குழு, அதாவது ஷாதுலியா தரீகாவுடைய ஸ்தாபகர் குதுபுல் அக்பர் வஹவுல் அஸ்ஹர் சையதுனா ஷேக் அபுல் ஹசன் அலி ஷாதுலி கத்தஸல்லாஹு சிர்ரஹு நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மஜ்லிஸ் நடைபெற போகிறது. இது இரண்டாவது வருஷமாக நடைபெறக்கூடிய ஷாதுலியா தரீகாவுடைய மஜ்லிஸ். போன வருடம் தமாம் முடிந்ததற்கு பின்னால், அசர்களுக்கு பின்னால் நடந்தது. இந்த வருஷம் முதலாவதாக இந்த மஜ்லிஸ்ல 3 நாள் தொடர் மஜ்லிஸில் அது முதலாவது நாளாக நடைபெற இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அதியாத்து ஷாதுலியத்துல் ஃபாசியா இந்த இயக்கத்தை பத்தி கொஞ்சம் அறிமுகம் படுத்திட்டு நாங்கள் விஷயத்துக்குள்ள போவோம், நிகழ்ச்சியில நாங்கள் போவோம் இன்ஷா அல்லாஹ். அகில இலங்கை அதியாத்து ஷாதுலியத்துல் ஃபாசியா என்று சொல்லக்கூடிய அந்த சங்கம் இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட 60 வருடமாக 60 வருடத்துக்கு மேலாக இலங்கை திருநாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய பிரதானமான விடயங்கள் என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இஷா தொழுகைக்கு பின்னால கிட்டத்தட்ட 22 பள்ளிவாசல்ல, அதுல சாவியாக்கள், தஹியாக்கள், அதே போல ஜும்மா பள்ளிவாசல்கள்ல இஷா தொழுகைக்கு பின்னால முஸாக்கரா, தலை சிறந்த இலங்கை திருநாட்டில் தலை சிறந்த உலமா பெருமக்கள், அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத்துடைய உலமா பெருமக்கள் மூலமாக உரை நிகழ்த்தப்பட்டு ஒரு தலைப்பின் கீழ் அதற்கு பின்னால அலரா சிக்ர் மஜ்லிஸும் நடைபெறும். இது வளமையாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கொழும்பு அண்மித்த பகுதிகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மஜ்லிஸில் அங்கங்கிருந்து கொழும்பு நகரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள், 7 மாணவர்கள் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இஷா தொழுகைக்கு பின்னால் நடைபெறும் அந்தந்த பள்ளிவாசல கலந்து சிறப்பித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறது. அத்துடைய இந்திய நிகழ்வில் முதல் அம்சமாக வளமை போன்று இந்த ஜெயிலானி ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாக உறுப்பினர்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து அகில இலங்கை அதியாத்து ஷாதுலியத்துல் ஃபாசியாவில் வாராந்த ஹலரா முஸாக்கரா சிக்ர் மஜ்லிஸ் இந்த இடத்தில் இப்பொழுது நடைபெற இருக்கிறது. அதில் முதல் அம்சமாக சிறப்பு உபன்யாசம் எங்களுடைய மதிப்புக்குரிய மௌலவி ஃபர்ஷாத் மஹதர் அவர்கள் இப்போது உரை நிகழ்த்துவார்கள். பயானுக்கு பின்னால அலரா சிக்ர் மஜ்லிஸ் நடைபெறும். அலரா சிக்ர் மஜ்லிஸ்க்கு முன்பதாக ஷாதுலியா தரீகாவுல காலை மாலை ஓடக்கூடிய முக்கியமான ஒரு அமல் தான் வலிஃபா யா கூதியா. இது ஓடப்பட்டு அதற்கு பின்னால் அலரா சிக்ர் மஜ்லிஸ் நடைபெறும். அலரா சிக்ர் மஜ்லிஸ்க்கு பின்னால வளமையாக நாம் செய்து வரக்கூடிய இன்னும் ஒரு சிறந்த ஒரு அமல் தான் லுத்துஃபியான்னு சொல்லக்கூடிய யா லத்தீஃப் யா லத்தீஃப் யா லத்தீஃப் சொல்லக்கூடிய ஒரு சிக்ர் இருக்கிறது. இதுக்கு நாங்கள் லுத்துஃபியான்னு சொல்லுவோம். பிரதானமா இது ஓதக்கூடிய காரணம், யார் யாரெல்லாம் இந்த மஜ்லிஸ்லயாவது சரி, எங்களுடைய குடும்பத்திலே யாராவது சரி, யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்காக வேண்டி, அவர்களுடைய ஷிஃபாவுக்காக வேண்டி நாங்கள் அதை ஓடி வர வேண்டும். வளமையாக நான் செய்து வரக்கூடிய விடயம் இந்த மஜ்லிஸ்லே நாம் இன்ஷா அல்லாஹ் அதற்கு பின்னால் அதை செய்வோம். அத்துடனே துவா ஃபாத்தியா ஓதப்பட்டு துவாவும் ஓதப்படும். யாருக்கு என்று சொன்னா, இந்த பள்ளிவாசல் மாத்திரமல்ல, நாம் எந்தெந்த பள்ளிவாசல் ஜாவியாக்களுக்கு எல்லாம் இந்த சிக்ர் மஜ்லிஸுக்காக செல்கிறோமோ அத்தகைய அந்த பள்ளிவாசல்களை யார் யாரெல்லாம் அதை உருவாக்குவதற்கு காரண கருத்தாவாக இருந்து இந்த கபூரில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட சீதேவிகளுக்கும் எங்கட இந்த மஜ்லிஸ்ல இருக்கக்கூடிய எங்கள் அனைவருடைய குடும்பத்துல யார் யாரெல்லாம் மூத்தாக இந்த கபூராளிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய பெயரிலையும் நாங்கள் அதை பாத்தியா ஓடப்பட்டு துவா செய்கிறோம். எங்களுடைய வளமை இந்த நிகழ்ச்சி எல்லாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி மஜ்லிஸ்ல நடைபெறும் என்பதை அறிந்து கொள்வோம். வெளியேறக்கூடிய சகோதரர்கள் அமர்ந்து கொள்ளுமாறு தாழ்மை கேட்டுக்கொள்ள உரை நிகழ்த்துவார்கள். அதற்கு பின்னால் அனைத்து நிகழ்ச்சி நடைபெறும்.
الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الهادين المهديين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي يسر ولا تعسر ربي زدني علما وارزقني فهما الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله الصلاة والسلام عليك يا سيدي يا حبيب الله قلت حيلتي أنت وسيلتي أدركني يا رسول الله أدركني يا رسول الله أدركني يا رسول الله சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் எங்கள் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்த அஹ்லுல் பைத்தினர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய சுன்னத்தான வழிமுறையை அணுகும் பிசகாது தேடி தேடி பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹூன்கள், வல்லவர்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர் மீதிலும் மெய்நிலை கண்ட ஞானி குதுபுல் கத்தாமி கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மீதிலும் குதுபுல் அக்பர் குதுபுல் ஆரிஃபீன் அஸ்ஸையீத் அபுல் ஹஸன் அலி ஷாதிலி கத்தஸல்லாஹு அலைஹி அவர்கள் மீதிலும் குதுபுல் மஜீத் அஷ்ஷாஹ் அப்துல் காதிர் ஷாஹுல் ஹமீது பாதுஷா நாயகம் கத்தஸல்லாஹு அலைஹி அவர்கள் மீதிலும் அபுல் அப்பாஸ் பலியா பின் மல்கான் சையதுனா கதர் அலைஹி ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் மீதிலும் தர்வேஷ் முஹியுத்தீன் வலியுல்லாஹி கத்தஸல்லாஹு அலைஹி அன்னவர்கள் மீதிலும் மற்றும் உண்டான நம்முடைய இறைநேச செல்வர்களான முர்ஷிதுகளான முரப்பிகளான நம்முடைய வழிகாட்டிகள் ஷேகுமார்கள் ஒவ்வொருவர் மீதிலும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாய் இறைவனுடைய சொர்க்க பூங்காவனம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில விடயங்களை எமக்கு குறித்து காட்டியிருக்கிறார்கள், சொல்லி தந்திருக்கிறார்கள். அவைகளில் ஒன்று அறிவு ஞான விடயங்கள் பேசப்படுகிற இடங்கள், மற்றது இறைவன் நினைவு கூறப்படுகின்ற இடங்கள். இன்றைய தினம் இறைவன் நினைவு கூறப்படுகிறான். இந்த இடத்தில் அல்லாஹ்வை நாங்கள் நினைக்கிறோம். எப்படி? இறை நேசர்கள் அவர்களுக்கு அவர்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு அளித்த அருள்களை எண்ணி அவர்களை புகழ்ந்து. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய காலத்தில் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஈமானை பாதுகாப்பது மாத்திரம் அல்லாமல் பலப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் என்பதோடு நம்முடைய பிள்ளைகளுடைய, நம்முடைய பிச்சலங்களுடைய, நம்முடைய குடும்பஸ்தவர்களுடைய ஈமானையும் பலப்படுத்தி அவர்களுக்கு ஈமான் என்றால் என்ன என்பதை விளங்கப்படுத்தி விஸ்தீரணமான ஈமானில் அவர்களை நிலைப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் எம் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், ஆழப்பதித்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இறைநேசர்கள் விடயத்தில் ஒரு சில விடயங்களை, அடிப்படையான ஒரு சில விடயங்களை நாங்கள் நம்முடைய சிந்தனையில் பதித்துக் கொண்டு நம்முடைய விடயத்திற்குள் செல்லலாம். ஆரம்பமாக இறைநேசர்கள் என்ற அந்த சாராரை அல்லாஹ் குர்ஆனிலே கூறியிருக்கின்றான். அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அவர்கள் பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முன்னறிவிப்புகளும் அவர்களை பற்றிய வர்ணனைகளும் எம்பிரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் திட்டத் தெளிவாக எங்களுக்கு சொல்லித் தந்தும் இருக்கிறார்கள். அந்த விடயங்களை நாம் நம்முடைய இந்த உரையிலே ஒரு சில விடயங்களை பார்த்து நம்முடைய ஈமானை எந்தெந்த விடயங்களில் எல்லாம் சிதறடித்துக் கொள்ள முடியுமோ அந்த வகையில் எல்லாம் சூழ்ச்சிக்காரர்களால் முயற்சிகள் செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. கண்ணியத்துக்குரியவர்களே,
இறைநேசர்கள் என்ற ஒரு சாராரை அல்லாஹ் குர்ஆனிலே அவுலியா அல்லாஹ் என்று அல்லாஹ் பொறுப்பு கூறுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே அவுலியா அல்லாஹ் என்று அந்த வார்த்தைகளை கொண்டு எங்களுக்கு அவர்களை பற்றி விரிவுரை செய்கிறார்கள். இன்னும் ஒரு சில இடங்களில் கட்டங்களில் இபாதுல்லாஹ் என்று அவர்களை இறைநேசர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களுடைய வர்ணனைகளை எங்களுக்கு சொல்லித் தந்தும் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இறைநேசர்கள் வெறுமனே மனிதர்கள் அல்ல, அவர்களில் மனிதர்களில் புனிதர்கள் என்கிற விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஒரு அடியானை தன் அடியார்களில் 2 விதமான அந்தஸ்துகளை பதவிகளை கொடுத்து அலங்கரிக்கிறார். அதில் முதலாவது நுபுவத் என்கின்ற பதவியை கொடுத்து அலங்கரிக்கிறான். இரண்டாவது விலாயத் என்கின்ற பதவியையும் கொடுத்து அல்லாஹ் தன் அடியார்களை அலங்கரிக்கிறார். நுபுவத் என்கின்ற பதவியை கொடுத்து மக்களுக்கு நேர்வழி காட்டுகின்ற கடமையை அந்த அடியார்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறார். அதே போன்று விலாயத் என்கிற பதவியை கொடுத்து மக்களை இறைவன் பக்கம் நெருக்கி வைக்கின்ற பொறுப்பை கொடுப்பது மாத்திரமல்லாமல் அவர்களை ஒளிப்பிரகாசம் உடையவர்களாகவும் அல்லாஹ் அவர்களை ஆக்கி வைத்திருக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, இறைநேசர்கள் மனிதர்களை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடியவர்கள், சந்தேகம் இருக்கக்கூடாது. மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவது, நேர்வழி காட்டுகின்ற கடமை உடையவர்கள் நபிமார்கள். அந்த நுபுவத்தை கொண்டு அல்லாஹ் அவர்களுடைய அந்த கடமையை கொடுத்தார். அந்த விலாயத் என்கின்ற பொறுப்பை கொடுத்து, கடமையை கொடுத்து மக்களை அல்லாஹ் அளவிலே நெருக்கி வைக்கின்ற பொறுப்பு எவ்வளவு பெரிய உன்னதமான விடயம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இறைநேசர்கள் பற்றி ஒரு சில வர்ணனைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார்கள். நம் இறைநேசர்கள் நேர் வழியின் ஒளி விளக்குகளாக திகழ்பவர்கள் இறைநேசர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் மசாபிஹுல் ஹுதா, நேர் வழியின் ஒளி விளக்குகள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இறைநேசர்களை வர்ணித்து காட்டுகிறார்கள். இன்னொரு இடத்திலே உலாயிக அவர்களேதான் அஇம்மத்துல் ஹுதா வ மசாபிஹுல் இல்மி. இறைநேசர்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்வழியின், இறைநேசர்கள் நேர்வழியின் இமாம்களாக திகழ்கிறார்கள். அறிவு ஞானத்தின் ஒளி விளக்குகளாகவும் திகழ்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைநேசர்கள் குறித்து வர்ணனைகளில் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசிக் கொண்டிருக்கின்ற சமயத்தில் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு என்று சில அடியார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நபிமார்களும் கிடையாது, அவர்கள் சுஹதாக்களும் கிடையாது. அப்படி என்றால் யார் ரசூலுல்லாஹ், அவர்களை எங்களுக்கு சொல்லித்தாருங்களே. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், சுஹதாக்களும் கிடையாது, நபிமார்களும் கிடையாது, அவர்களை பற்றி எங்களுக்கு சொல்லித்தாருங்களே. சொல்கிறார்கள், என்ன தெரியுமா, லஅல்லனா நுஹிப்புஹும், அவர்களை நாங்கள் நேசிக்க வேண்டும். சஹாபாக்கள் சொல்கிறார்கள். இந்த ஒரு விடயத்திலேயே இறைநேசர்கள் விலாயத், அவுலியா, வலியுல்லாஹ் என்ற படித்தரத்திற்கு, அந்தஸ்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அந்த முக்கியத்துவம், அல்லாஹ்வால் வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த முக்கியத்துவம், சஹாபாக்கள் லஅல்லனா நுஹிப்புஹும், நாங்கள் அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களை எங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டுங்கள் நபியே நாயகமே யா ரசூலல்லாஹ் என்று சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள். என்றால் எந்த அளவு, என்ன உன்னதம், என்ன மகத்துவம் என்பதை நம்மால் உணர முடிகிறது அல்லவா? இன்னும் இதை விவரிக்க வேண்டும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இறைநேசர்களை குறித்து சஹாபாக்கள் கேட்டார்களே, அவர்கள் யார் நாயகமே யா ரசூலல்லாஹ், அவர்களை நாங்கள் நேசிக்க வேண்டும், அவர்களை எங்களுக்கு சொல்லித்தார்கள் என்று சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் ஒரு கூட்டத்தார்கள்,
தஹாபு பினூரில்லாஹி மின் கைரி அர்ஹாமின் வலா இன்திசாபின். எந்த வித சொத்து சுகங்களுக்கும் எந்த வித உறவு பந்தங்களுக்கும் சொந்த பந்தங்களுக்காக வேண்டி அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் மஹப்பத்து வைப்பவர்கள் கிடையாது. இறைநேசர்களை பற்றி காசு பணத்திற்காக நம்மளை இறைநேசர்கள் நம்மளை நேசிக்கிறார்களா? சொத்து பணத்துக்காக காசு பணம் சொந்த பந்தங்களுக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த இறைநேசர்களை நேசிக்கிறார்களா? அப்படி கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வர்ணனைகளை சொல்லுகிறார்கள். வுஜூஹுஹும் நூர், அவர்களுடைய முகங்கள் ஒளிப்பிரகாசமாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள், மனிதர்கள் பயப்படுகின்ற பொழுது அவர்கள் பயப்படவே மாட்டார்கள், மனிதர்கள் கவலை அடைகின்ற பொழுது அவர்கள் கவலையும் அடைய மாட்டார்கள். சொல்லிவிட்டு என்ன ஆயத்தை தெரியுமா ஓதுறாங்க? என்ன குர்ஆன் வசனத்தை தெரியுமா ஓதுறாங்க? அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். இந்த வசனத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறாங்க. இந்த வர்ணனைக்கு உரியவர்கள், மேற்கூறப்பட்ட வர்ணனைக்கு உரியவர்கள் இந்த வசனத்திலே சொல்லப்படுகின்ற அந்த சாரார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆன் வசனத்தை ஓதி எங்களுக்காக தெளிவுபடுத்துகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு அறிவிப்பிலே வருகிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே போன்று ஒரு கட்டத்திலே அல்லாஹ்வுக்கு என்று சில அடியார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நபிமார்களும் கிடையாது, அவர்கள் சுஹதாக்களும் கிடையாது. அப்படி என்றால் அவர்களை பற்றி எங்களுக்கு சொல்லித்தாருங்களே நாயகமே யா ரசூலுல்லாஹ் என்று சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிற இன்னொரு அறிவிப்பிலே வருகிறது, ஹும் அல்லதீன யுஹப்பிபூன அல்லாஹ் தஆலா இலன் நாஸி. அல்லாஹ்வை மனிதர்களின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடியவர்கள், நேசம் மஹப்பத்தை உண்டாக்கக்கூடியவர்கள். وَيُحَبِّبُونَ النَّاسَ إِلَى اللَّهِ, மனிதர்களை அல்லாஹ்வின் பக்கம் நேசத்தை உண்டாக்கக்கூடியவர்கள். وَيَمْشُونَ فِي الْأَرْضِ نُصُحًا, பூமியிலே நசீஹத்துகள் செய்து கொண்டு, வசியத்துகள் செய்து கொண்டு, மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டு அவர்கள் இருப்பார்கள். அப்படி என்றால் அவர்கள் யார் நாயகமே யா ரசூலுல்லாஹ்? அவர்களை எங்களுக்கு சொல்லித்தார்களே என்று சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் நன்மையான விடயங்களை, நல்ல காரியங்களை செய்யுங்கள் என்று சொல்லுவார்கள், கெட்ட விடயங்களை, தடுக்கப்பட்ட விடயங்களை, ஹராமான காரியங்களை செய்யக்கூடாது என்று தடுப்பார்கள். அப்படி சொல்லிவிட்டு பெருமானார் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த வார்த்தையை அவதானித்துக் கொள்ளுங்கள், இந்த வார்த்தையை அவதானித்துக் கொள்ளுங்கள். ஃபைதா அதாஊஹும், அந்த மனிதர்கள் அந்த இறைநேசர்களுக்கு வழிபட்டு நடந்தால், இறைநேசர்களுக்கு வழிபட்டு நடந்தால், அஹப்பஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான். எவ்வளவு பெரிய உன்னதமான வார்த்தை! ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பற்றி எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள், இறைநேசர்களை பற்றி எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு அற்புதமான ஒரு வரலாறு, அற்புதமான ஒரு வரலாறு பதியப்பட்டிருக்கிறது, எனக்கு பார்க்க கிடைத்தது. உங்களுக்கு மத்தியில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு ஷேഖிடத்தில் ஒரு முரீத் வந்து, ஷேഖ் நாயகமே, இந்த துன்யாவிலும் ஆகிராவிலும் நான் ஜெயம் பெறக்கூடிய அளவுக்கு எனக்கு நசீஹத் செய்யுங்கள், உபதேசம் செய்யுங்கள் என்று சொல்ல, ஷேഖ் நாயகம் அவர்கள் முரீதை பார்த்து கேட்கிறார்கள், நீங்க கல்யாணம் முடிச்சிட்டீங்களா? உங்களுக்கு பிள்ளை பூட்டிகள் இருக்குதா? நீங்க அவங்களை நேசிக்கிறீங்களா? ஆமா, நான் ரொம்ப நேசிக்கிறேன், கல்யாணம் முடிச்சுட்டேன், பிள்ளை பூட்டிகள் இருக்குது. எந்த அளவுக்குன்னா நான் வேலைகளில் இருந்தால் கூட என்னுடைய குடும்பத்தை தொடர்பு கொண்டு பிள்ளை பூட்டிகளோடு மனைவியோடு நான் பேசுகின்ற அளவுக்கு அவர்களை நான் நேசிக்கிறேன், அந்த அளவுக்கு இருக்கிறேன். ஷேഖ் நாயகமே, உங்கள்கிட்ட நான் வந்து கேட்டது, என்னோட துன்யாவிலும் ஆகிராவிலும் ஜெயம் பெறக்கூடிய எனக்கு ஒரு வசியத்தை செய்யுங்கன்னு கேட்டதுக்கு, நீங்க என் குடும்பத்தை, சொத்து பத்துக்களை பத்தி, பிள்ளைகளை பத்தி விசாரிக்கிறீங்க, என்ன ஷேഖ் நாயகமே என்று கேட்டாங்க. அப்படியா? நீங்கள் முதலில் போயிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். அப்போ முரீது கேட்கிறாங்க, எத்தனை ஸலவாத்து சொல்லணும்? உங்களுக்கு முடியுமான அளவு ஸலவாத்து சொல்லுங்கன்னு சொல்றாங்க. ஆசிரிய நாயகமே, நான் சென்று வருகிறேன் என்று முரீது போயிட்டாங்க. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் வர்றாங்க முரீது.
ஷேகநாயகத்தை பார்த்துக்கிட்டு வர்றாங்க. வர்ற முறையை பார்த்து ஷேகநாயகம் கேட்கிறாங்க, என்னோட நிலைமைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது, என்னோட நிலப்பாடுன்னு கேட்கவும் அந்த மொழியை சொன்னாங்க, ஷேகநாயகமே எனக்கு ஏதோ ஒரு விஷயம் நடப்பது போல் இருக்கிறது, என்னவென்று என்னால் உணர முடியவில்லை நாயகமே. அப்படியா, நீங்கள் ஒரு தடவை ஒரு நாளில் எத்தனை செலவாத்து சொல்கிறீர்கள்? நான் 1000 செலவாத்து சொல்கிறேன். அப்படியா? ஷேகநாயகம் அவர்கள் அந்த முறைக்கு சொல்கிறார்கள், நீங்கள் சென்று உங்களுடைய தொழுகை கடமையான விடயங்கள், உங்களுடைய குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் அத்தனையும் நிறைவேற்றி விட்டு மற்ற எல்லா நேரமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்தை சொல்லிக் கொண்டே இருங்கள் என்று ஷேகநாயகம் அவர்கள் அந்த முரீதுக்கு கட்டளை பிறப்பிக்கிறார்கள். அந்த முரீது உங்கள் உத்தரவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் செய்தே என்று விட்டு அவர்கள் சென்று விடுகிறார்கள். பல காலங்கள் கழித்து அந்த முரீது தன்னுடைய ஷேகை பார்த்துக் கொண்டு சிரித்துக் கொண்டு வருகிறார். ஷேகை பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வருகிறாரு முரீது. ஷேகு கேட்கிறாங்க, ஹல் வஸல்த ஹல் ரஅய்தஹு, நீங்கள் அவர்களை கண்டீர்களா? எப்படி ஷேகுடைய கேள்வி, நீங்கள் அவர்களை கண்டீர்களா? ஆமா நான் கண்டேன் நாயகமே ஷேகே, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. யாரை கண்டீங்களான்னு ஷேகு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எம்மில் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் கண்டீர்களா? ஷேகு கேட்டாங்க. ஆமா நாயகமே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்படியா? ஷேகு முதலாவது உத்தரவு கொடுத்தாரு. முதலாவது உத்தரவு கொடுத்து அந்த கட்டளை கொடுத்து அந்த ஷேகுக்கு அந்த முரீது வழிபட்டு முதல் படித்தளத்தில் அவர் சித்தி அடைந்து விட்டார். இரண்டாவது உத்தரவை கொடுக்க போகிறார் ஷேக் முரீதுக்கு. இன்னொரு விடயம் வேண்டுமா என்று கேட்கிறார் ஷேக் முரீதை பார்த்து. ஆமா தாருங்களேன் ஷேக், நீங்கள் சென்று போங்கள், சென்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற திக்ரை நீங்கள் நியமமாக செய்து வாருங்கள். அப்படி திக்ர் செய்கின்ற பொழுது இந்த விடயங்களை நம்முடைய ஜடப்பொருளாக எந்த எந்த விடயங்கள் நம்முடைய கண்களுக்கு தென்படுகிறதோ அவைகள் அனைத்தும் அல்லாஹ்வினுடைய தஜல்லி. அல்லாஹ்வினுடைய தஜல்லி என்பதை நாம் நம்முடைய சிஃபத்துக்கள் என்பதை நம்முடைய சிந்தனையில் எடுத்து நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள் என்று ஷேக் முரீதுக்கு இரண்டாவது உத்தரவிட்டு என்ன செய்கிறார், அனுப்புகிறார். ஷேகிடத்தில் முரீது விடைபெற்று செல்கிறார்கள். கொஞ்ச காலம் கழித்து முரீது ஷேக பார்த்து வர்றாரு. முதல் வாட்டி வரும் பொழுதும் முரீது ஷேக பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வந்தாங்க. இரண்டாவது வாட்டி திக்ருடைய உத்தரவு கொடுத்ததன் பின்பு முரீது வர்ற நிலைமையை பார்த்து ஷேக சிரிக்கிறாங்க. முரீது வர்ற நிலைமையை பார்த்து ஷேக சிரிக்கிறாங்க. ஷேக சிரிச்சுக்கிட்டு சொல்றாங்க, கேட்கிறாங்க, ஹல் வஸல்தா, நீங்கள் அடைந்தீர்களா என்று கேட்டார்கள் ஷேக் முரீதை பார்த்து. யா சய்யிதி, முரீது சொல்கிறார், யா சய்யிதி லம் யபக சிவாஹு, அவனை அன்றி வேறெதுவும் மிஞ்சவில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஷேகை பார்த்து முரீது பதிலளிக்கிறார். தரக்குத்துல் அகியார குல்லஹும் வலம் யபக ஃபில் கல்பி சிவாஹு, என்னுடைய இதயத்தில் அவனே குடிகொண்டிருக்கிறான். ஷேக் சொன்னாங்க, நீங்க அதே நிலைமையில் இருங்கள், அதையே நீங்கள் பட்டுப்பிடித்துக் கொள்ளுங்கள் என்று கூற முரீது ஷேக பார்த்து கேட்கிறாங்க, ஷேகே இந்த உத்தரவை எனக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலே நான் கேட்கும் பொழுது ஏன் நீங்கள் தரவில்லை ஷேக நாயகமே என்று கேட்டாங்க. ஷேக் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாமல் அல்லாஹ்வை அடைந்தீர்களா என்று கேட்டார்கள். இல்லை. உங்களுடைய ஷேக் இல்லாமல் ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் அடைந்தீர்களா என்று கேட்டார்கள். இல்லை, அதுதான் நியதி என்றார்கள் ஷேக் நாயகம். கண்ணியத்துக்குரியவர்களே, எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால், இறைநேசர்களை நாம் வழிபட்டால் ஃபைதா அதாஊஹும், இறைநேசர்களுக்கு நாம் வழிபட்டால்
அஹப்பஹுமுல்லாஹ், அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான், அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லிக் காட்டுகின்ற அந்த விடயத்திற்கு ஒத்தால் போல் அந்த இறைநேசர்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இரண்டு விடயங்களை கொடுத்து எங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கிறார். இறைநேசர்களுக்கு குர்ஆனிலே அல்லாஹ் எங்களுக்கு சொல்கிறார். முதலாவது, இறைநேசர் செல்வர்கள் அல்லாஹ்வினுடைய நேரடி தொடர்பிலேயே நேர்வழி காட்டக்கூடியவர்கள், நேர்வழி பெற்றவர்கள். குர்ஆன் ஆதாரம். இறைநேசர்கள் புத்தகங்களை வைத்து நேர்வழி காட்டுபவர்கள் அல்ல, கிதாபுகளை வைத்து மக்களுக்கு நேர்வழி காட்டுபவர்கள் கிடையாது. இறைவனுடைய அல்லாஹ் தன் தரப்பில் நின்று நேரடியான நேர்வழியை அவர்களுக்கு மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியவர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், சூரா பக்கராவிலே, அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைபி என்ற தொடராக அந்த ஆயத்து வந்து கொண்டே இருக்கிறது. உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம், அந்த இறைநேச செல்வர்கள் அல்லாஹ்வினுடைய நேரடியான நேர்வழியிலே இருக்கிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் இறைநேசர்களுக்கு கொடுக்கின்ற முதலாவது உத்தரவாதம் அல்லாஹ் தன் தரப்பிலிருந்து அவர்களுக்கு காட்டுகின்ற அந்த நேரான நேர்வழி. அல்லாஹ் அவுலியாக்களை தன்னுடைய நேரடி கண்காணிப்பில் வைத்திருக்கின்ற பொழுது இறைநேசர்களை பின்பற்றினால் நமக்கு அவர்களை பின்பற்றுவதன் ஊடாக வழி தவறுவதற்கு வாய்ப்பு வருமா? நிச்சயமாக வராது. இறைநேசர்களை பின்பற்றுவதால் இறைவன் தன் தரப்பிலிருந்து நேர்வழி காட்டுகின்றான். நேர்வழி காட்டுகின்ற அந்த இறைநேசர்களை நாம் பின்பற்றுகின்றோம் என்றால் நாம் அவர்களை பின்பற்றுவதனால் வழி தவறி விடுவோமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி வழி தவறி விடுவோம் என்றால் குர்ஆனுடைய இந்த வசனத்திற்கு சொல்லக்கூடிய எடுக்கக்கூடிய விளக்கங்கள் என்ன என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இமாமனா குத்துபுல் ஆரிஃபீன் குத்துபுல் அக்பர் அபுல் ஹசன் ஷாதுலி கத்தஸல்லாஹு தஆலா அன்னவர்கள் இந்த நேர்வழி விடயத்திலே ஒரு வசியத்தை, அற்புதமான ஒரு வசியத்தை எங்களுக்கு சொல்கிறார்கள். ஹுதல்லாஹி நூருன் ஃபில் கல்பி, அல்லாஹ்வுடைய நேர்வழி என்பது மனிதர்களுடைய இதயத்தில் அது ஒளியாக இருக்கிறது என்று இமாமனா அபுல் ஹசன் ஷாதுலி கத்தஸல்லாஹு அவர்கள் எங்களுக்கு சொல்லிவிட்டு அந்த ஒளியை கொண்டு, அந்த ஒளியினுடைய ஒளியான நேர்வழியை கொண்டு யுஃப்ரகு பிஹில் ஆகிலு பைனல் ஹக்கி வல் பாத்தில், ஒரு புத்திசாலி அவன் ஹக்கிலே இருக்கின்றானா அவன் பாத்திலே இருக்கின்றானா என்பதை அதை கொண்டே அவனுடைய இதயத்தில் இருக்கின்ற அந்த ஒளி பிரகாசத்தை கொண்டு அவனுக்கு, ஒரு புத்திசாலிக்கும் ஒரு புத்தி இல்லாத ஒரு மனிதனுக்கும் மத்தியிலே வித்தியாசங்கள் காணப்படுகின்றது. அவன் ஹக்கிலே இருக்கின்றானா பாத்திலே இருக்கின்றானா என்று வித்தியாசங்கள் காணப்படுகிறது என்று குத்துபுல் அக்பர் குத்துபுல் ஆரிஃபீன் சையதுனா அபுல் ஹசன் ஷாதுலி கத்தஸல்லாஹு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எவர்கள் அவர்களுடைய உள்ளத்தில் அந்த ஒளி என்கின்ற அந்த நேர்வழி இல்லாதவர்கள் என்றால் அவர்கள் எல்லாம் இமாமுனா குத்துபுல் அக்பர் அபுல் ஹசன் ஷாதுலி நாயகம் கத்தஸல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்ற இந்த வசியத்தின் மூலம் எத்தனை பேரை நாங்கள் பட்டியலிட்டு காட்ட முடியும்? அவர்கள் அந்த ஹக்கிலே இல்லை என்பதையும் பாத்திலே இருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் எத்தனை பேரை நாங்கள் காட்டிக்கொள்ள முடியும்? கண்ணியத்துக்குரியவர்களே, ஆக முதலாவது உத்தரவாதம் இறைநேசர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனிலே கொடுப்பது அவர்களிடம் இருக்கின்ற நேரான நேர்வழி. அல்லாஹ் தொடர்ந்தும் கூறுகிறான், அல்லாஹ் குர்ஆனிலே தொடர்ந்தும் கூறுகிறான், இரண்டாவது உத்தரவாதத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது இறைநேசர்களுக்கு இரண்டாவது உத்தரவாதத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அவர்களிடத்தில் இருக்கின்ற அறிவு ஞானம் என்பது முதலாவது உத்தரவாதம். இறைவன் தன் தரப்பிலிருந்து கிடைக்கின்ற அவர்களுக்கு கொடுக்கின்ற நேர்வழி. இரண்டாவது உத்தரவாதம் அவர்களிடத்தில் இருக்கின்ற அறிவு ஞானங்கள். அந்த அறிவு ஞானமும் அல்லாஹ் தன் தரப்பில் இருந்து இறைநேச செல்வர்களுக்கு நேரடியாக கொடுக்கின்ற அந்த அறிவு ஞானம். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், வத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுகுமுல்லாஹ்,
அல்லாஹ்வை நீங்கள் தக்வா செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான். இன்னொரு ஆயத்திலே குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இன் அவுலியாஹு இல்லல் முத்தகூன். கண்ணியத்துக்குரியவர்களே, வத்தகுல்லாஹு யுஅல்லிமுக்குமுல்லாஹ். ஒரு முத்தகி என்றால், நான் ஒரு தக்வாதாரி என்றால், நீங்கள் ஒரு தக்வாதாரி என்றால், அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அவன் தன் தரப்பிலிருந்து நேரடியாக கல்வி ஞானத்தை, அறிவு ஞானத்தை உங்களுக்கோ எனக்கோ புகட்டுகின்றானா? அப்படி என்றால் இறைவன் கூறுகின்ற அந்த முத்தகி, அந்த தக்வாதாரிகள் என்ற அந்த சாரார் யார் என்றால், இன் அவுலியாஹு இல்லல் முத்தகூன். அல்லாஹ் குர்ஆனிலே நிரூபித்து விடுகிறான். முத்தகீங்கள் என்றால், தக்வாதாரிகள் என்றால் இறை நேசர்களேதான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே நிரூபித்து முடித்து விடுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, நாங்கள் நம்முடைய ஈமானை பலப்படுத்த வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். இறை நேசர்களிடத்தில் இருக்கின்ற நேர்வழி இறைவன் தன் தரப்பிலிருந்து அவர்களுக்கு நேரடியாக கொடுத்தது முதலாவது உத்தரவாதம். இரண்டாவது உத்தரவாதம், அவர்களிடத்தில் இருக்கின்ற அறிவு ஞானம் அவன் தன் தரப்பிலிருந்து நேரடியாக கொடுக்கின்ற அந்த உத்தரவாதம். இந்த இரண்டும் இருக்கின்ற ஒரு மனிதரை பரிபூர்ணமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அல்லாஹ் அதையும் எங்களுக்கு குர்ஆனிலே கூறுகிறான், நீங்கள் பின்பற்றுங்கள். நீங்கள் பின்பற்றுங்கள். எதை பின்பற்றுங்கள் அல்லது யாரை பின்பற்றுங்கள் என்றால், சபீல மன் அனாப இலைய. சூரா லுக்மானிலே 15வது அத்தியாயத்தில் ஆயத்தில் அல்லாஹ் கூறுகிறான், வத்தபிய சபீல மன் அனாப இலைய. என்னை அடைந்தவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். என்றால் என்னை அடைந்தவர்கள் என்ற பட்டியலிலே அல்லாஹ்வை அடைந்தவர்கள் யார்? நாதாக்களான, இமாம்களான, ஷேக்குமார்கள், முர்ஷிதுகள், மௌலியாக்கள், இறைநேசர் செல்வர்கள், அவர்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான், நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். இறைநேசர்கள், அவுலியாக்கள் மக்களுக்கு அறிவை சொல்லிக் கொடுப்பார்கள். அவர்களுடைய புத்திக்கு, அவர்களுடைய இருக்கின்ற அந்த தகமைக்கு அது ஏறவில்லையா, கராமத்துகளை கொண்டு, அற்புதங்களை கொண்டு அவர்களுக்கு நிரூபித்து காட்டுவார்கள். இமாமுனா அபுல் ஹசன் ஷாதுலி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் குத்துபுல் ஆரிஃபீனாக திகழ்ந்தவர்கள். குத்துபுல் அக்பராக திகழ்ந்தவர்கள் இமாமுனா ஷாதுலி ரஹ்மத்துல்லாஹி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள். இறைநேசர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த கராமத்து நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட மோஜிசாக்களாக, நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மோஜிசாக்கள் இறைநேசர்களுக்கு கராமத்தாக வழங்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேகம் நிழல் கொடுத்தது அல்லவா? இமாமனா குத்துபுல் ஆரிஃபீன் குத்துபுல் அக்பர் அபுல் ஹசன் ஷாதுலி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுக்கு மேகம் கொடுத்த வரலாறு இருக்கின்றன. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிமார்களுக்கு கொடுத்த மோஜிசாக்களை இறைநேசர்களுக்கு கராமத்தாக வழங்கியிருக்கிறார். நம்முடைய கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் குத்துபுல் நாயகம் அவர்கள் ஒரு பறவையை காற்றுக்கு கட்டளையிட்டு பறவையை உயிர் தெரிய செய்தார்கள். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு காற்றுக்கு கட்டளை இருக்கின்ற அந்த மூஞ்சாவை கொடுத்தவர்கள் நம் சீனா குத்துபுல் அக்தாபி கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுக்கு கராமத்தாக கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்தினார். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த மோஜிதத்து பறவைகளை உயிர்ப்பிக்கின்ற அந்த மோஜிதாவை குத்துபுல் அக்தாபி கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து இறைநேசர்களை கண்ணியப்படுத்தினான். கண்ணியத்துக்குரியவர்களே, இறைநேசர்கள் அறிவை சொல்லிக் கொடுப்பார்கள். அவர்களை புத்திக்கு ஏறவில்லையா, அற்புதங்களை நிகழ்த்தி மக்களுக்கு நேரடி காட்டுவார்கள். இது அல்லாஹ்வுடைய நியதி. இதுதான் அல்லாஹ்வுடைய நியதி. இன்று நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மோஜிதத்து நம்ம இறைநேசர் செல்வர்களுக்கு அது கராமத்தாக வெளிப்பட்டது. இன்று இறைநேசர்களை மறுத்து அப்படி ஒரு சாராரே இல்லை என்கின்ற பேசுகின்ற அளவுக்கு நம் மத்தியில் எத்தனையோ சகோதரர்கள் திரள்கிறார்கள். அவருடைய உள்ளங்கள், இதயங்கள் கல்நெஞ்சம் பிடித்தவராக, இப்படி கல்நெஞ்சம் அடைந்ததாக இருக்கின்றனவா என்று கேள்வி கேட்க தோன்றுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, யார் இறைநேசர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும், யார் அல்லாஹ்வுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் யார் வழிபட்டு நடக்கிறார்களோ அவர்கள்
فأولئك مع الذين أنعم الله من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. இறைநேசர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் வழிபட்டு நடந்தால் அல்லாஹ்வுடைய ரசூலோட தான் இருக்கணும். அல்லாஹ்வுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிபட்டு கட்டுப்பட்டு நடந்தா அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட தான் இருக்கணும். அதனால அல்லாஹ் குர்ஆனிலே வௌலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸிதீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், நபிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் இறைநேசர்களோடு இருக்கணும் அல்லாஹ் கூறுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, இறைநேசர்களுடைய அவர்களுக்கு வழிபடுவது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள் என்று முதலாவது ஆரம்பத்தில் கூறினேன். அவர்களுக்கு வழிபட்டால் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற சன்மானம் என்ன? இறைவன் நம்மை நேசிக்கின்றான். ஃபைதா அதாஊஹும் அஹப்பஹுமுல்லாஹ், அவர்களுக்கு வழிபட்டால் அல்லாஹ் நம்மை நேசிக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, குத்துபுனா கௌஸுல் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் சொல்லுகிற ஒரு சில விடயங்களை சொல்லி உரையை நிறைவுபடுத்துகிறேன். யார் அதிகம் பேசுகிறாரோ அவருடைய உள்ளம் விழித்திருக்காது. யார் அதிகம் பேசுகிறாரோ அவருடைய உள்ளம் விழித்திருக்காது. யார் அதிகம் உண்ணுகிறாரோ அவருக்கு ஞானம் பிறக்காது. யார் அதிகம் உண்ணுகிறாரோ அவருக்கு ஞானம் பிறக்காது. யார் உலகத்தை அதிகம் பிரியப்படுகிறாரோ அவருடைய இறுதி முடிவு நல்லதாக இருக்காது. யார் அநியாயக்காரர்களுடன் இருக்கிறாரோ அவர் தீனிலே நிலைத்திருக்க மாட்டார். குத்துபுல் கத்தாப் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு தருகிறார்கள். யார் மக்களின் பிரியத்தை தருகிறாரோ அவர்களுக்கு, யார் மக்களின் பிரியத்தை தருகிறாரோ அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய பிரியம் கிடைக்கவே கிடைக்காது. குத்துபுல் கத்தாப் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். ரிசாலத்துல் அமீன் ஃபி உஸூலி ரப்பில் ஆலமீன் என்கின்ற ஒரு கிதாபிலே குத்துபுல் அக்பர் குத்துபுல் ஆரிஃபீன் சையதுனா அபுல் ஹஸன் ஷாதிலி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய உபதேசங்கள் என்று பல விடயங்களை, அற்புதமான விடயங்களை சொல்லிக் கொண்டு வந்து இறுதியாக இமாமுனா குத்துபுல் அக்பர் ஷாதிலி இமாம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய வசியத்துக்கள் என்று ஒரு ஒட்டுமொத்த கோர்வையை எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களுக்கு அந்த கிதாபினுடைய இறுதியிலே எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். அதில் முக்கியமான ஒரு சில வசியத்துக்களை உங்கள் மத்தியில் சொல்கிறேன். இமாமுனா குத்துபுல் அக்பர் அபுல் ஹஸன் ஷாதிலி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ், அறிவின் பிரயோசனமான அறிவு அல்லாஹ்வை அறிவது. ஷாதிலி இமாம் அவர்களுடைய ஒரு வசியம். ஈமானில் பிரயோசனமான ஈமான் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வது, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டு அது வெற்றி பெறுவது. உபதேசம் செய்யலாம், எத்தனை வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் உபதேசம் செய்யலாம். சமரத்துல் மஅவி அல் இன்திபாஹு, உபதேசம் செய்வது என்றால் அதனுடைய பிரயோஜனம் என்னவாக இருக்கும் என்று தெரியுமா? நாங்கள் முதல் செய்கின்றவர் முதல் திட்ட தெளிவாக தெளிவை எடுத்துக் கொள்ள வேண்டும், தெளிவு பெற வேண்டும். உபதேசம் கேட்கலாம், தெளிவு பெற வேண்டும். உபதேசம் செய்யலாம், தெளிவு பெற வேண்டும். ஜுஹூத், பற்றற்ற தன்மை, அதை பற்றி எங்களுக்கு சொல்கிறார்கள். அதனுடைய பிரயோஜனம் என்ன தெரியுமா? நிம்மதி கிடைக்கிறது. ஜுஹூத் சமரத்து ஜுஹூதி அர்-ராஹா, பற்றற்ற தன்மை, துறவு நிலை, அந்த வாழ்க்கை இருக்கிறதே, அந்த வாழ்க்கையை அடைவதனூடாக என்ன கிடைக்கிறது? நிம்மதி கிடைக்கிறது. குத்துபுல் அக்பர் அபுல் ஹஸன் ஷாதிலி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் சொல்கிறார்கள், மன் இஹ்தாஜ இல துன்யா ஸஹிபல் அத்னியா, இந்த துன்யாவை யார் தேடுகிறானோ அவனுக்கு கேவலமானவர்கள் தோழமை கொள்வார்கள். துன்யாவை யார் தேடுறானோ அவனுக்கு கேவலமானவர்கள் தோழமை கொள்வார்கள். மனைத்தாஜில் ஆகிரா ஸஹிபல் அத்கியா, ஆகிராவை யார் தேடுகிறானோ அவனுக்கு
முத்தகீன்களான இறைநேச செல்வர்களுடைய தோழமை கிடைக்கிறது என்று குத்துபுல்லாஹி சையதுனா அபுல் ஹசன் ஷாதிலி கத்தஸல்லாஹு சிர்ரஹு அஸீஸ் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். இறைநேசர்களுக்கு வழிபடுவது என்பது வெறுமனே நம்முடைய வாய்ச்சொல்லாக மாத்திரம் இருக்கக்கூடாது. இறைநேசர்களுக்கு வழிபடுவது என்பது, அவர்களை பின்பற்றுவது என்பது வெறுமனே சொல்லில் மாத்திரம் அல்ல, நம்முடைய செயல்களிலும் நம்முடைய உளம் சார்ந்ததாகவும் இருக்க வேண்டும் என்று நான் இந்த உரைநூலாக உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தி, ஒரு ஆத்மீக குருவை நாம் பின்பற்றுகின்றோமா, ஒரு ஆத்மீக குருவை ஷேகை நாங்கள் பின்பற்றுகின்றோமா, குருவின் மீதான நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அவர்களை நாங்கள் முழுமையாக நம்பிக்கொள்ள வேண்டும். குருவினுடைய ஷேகனுடைய வழிகாட்டலை முழுமையாக பின்பற்ற வேண்டும். ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார்கள் என்றால், ஒரு கோட்டு கீறிவிட்டார்கள் என்றால், அந்த கோட்டுக்கு அங்கேயும் போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, அந்த கோட்டிலே நிற்க வேண்டும், அந்த வார்த்தையிலே நாங்கள் நிற்க வேண்டும். குருவின் திருப்பொருத்தத்தை நாங்கள் பொருந்திக் கொள்ள வேண்டும். குருவின் திருப்பொருத்தத்தை நாங்கள் பொருந்திக் கொண்டு அதன் மூலமான இறைவனுடைய பொருத்தம் அவர்களிடையே இருக்கின்றது. இறைவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வரையறை வருகிறது, இறை நேசர்களுடைய இதயமாகவும் அல்லாஹ் இருக்கிறான். இறைநேசர்களுடைய இதயமாகவும் அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் மாறிவிட்டான் என்று சொல்லுகிறார்கள் என்றால், அந்த இறைநேசர்களை பின்பற்றுகின்ற நாம் இறைநேசர்களுடைய இதயங்களில் இறைநேசர்களுடனான நெருக்கம், நமக்கும் இறைநேசர்களுக்கு மத்தியில் உள்ள தொடர்பினுடைய அதிகம் எந்த அளவுக்கு இருக்கிறது? இறைநேசர்களுடைய இதயத்தில் இடம் பிடிப்பதற்கு நாம் எந்த முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம்? ஒரு சில ஊர்களில் இறைநேசர்கள் என்றால் ஏனோ தானோ என்று, தரீக்கு வழி இறைநேசர்களை வழி பின்பற்ற வேண்டும் என்றால் அது என்னவென்றே தெரியாது என்று விட்டு இந்த காலத்தில் ஒரு சில ஊர்கள் இருக்கின்றன. கண்ணியத்திற்குரியவர்களே, இமாமுனா கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹு அஸீஸ் அன்னவர்கள் நினைவு கூறப்படுகிற இந்த மஜ்லிஸ், குத்துபுல் அக்பர் அபுல் ஹசன் ஷாதிலி கத்தஸல்லாஹு சிர்ரஹு அஸீஸ், குத்துபுல் ஆரிஃபீன் சையதுனா அபுல் ஹசன் ஷாதிலி கத்தஸல்லாஹு சிர்ரஹு அஸீஸ் அவர்கள் எமக்களித்த அற்புத ஔராதுகள் நிறைய நிரம்பி காண கிடைக்கின்றன. ஹிஸ்புல் பஹர் மிகப்பெரும் அற்புதமான ஒன்று, ஹிஸ்புல் பஹர் மிகப்பெரும் அற்புதமான ஒன்று. இப்போது சற்று என்னுடைய உரைமுடிய ராத்திரி நடக்க போகிறது. அதனுடைய மகத்துவத்தை நீங்கள் அந்த மஜ்லிஸிலே கலந்து அதனுடைய பேரின்பத்தை உணர்ந்தால் மட்டும் போதும். எந்த அளவுக்கு அதனுடைய மகத்துவம் என்பதை உணர்ந்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இறைநேச செல்வர்களான அவர்களுடைய இதயங்களில் இடம் பிடித்து இறைவனுடைய திருப்பொருத்தத்தை பெற்று வாழக்கூடிய மனிதர்களாக, அடியார்களாக எம் அனைவரையும் அல்லாஹ் வாழ வைப்பானாக. இறைநேச செல்வர்களுடைய திருப்பொருத்தத்துடன் எம் ஒவ்வொருவரையும் வாழ வைப்பானாக. இறைநேச செல்வர்களுடைய வழிகாட்டலில் எம் ஒவ்வொருவரையும் ஆக்கியர் முடிவானாக. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் தரீகத்திலே எம் ஒவ்வொருவரையும் நிலைக்கச் செய்வானாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. حسبنا الله ونعم الوكيل.
حسبنا الله ونعم الوكيل لا حول ولا قوة إلا بالله العلي العظيم 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 توكل على الذي لا يموت أبدا الحمد لله الذي لم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك ولم يكن له ولي من الذل كبيرا اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم وسيكفيك الله وسلم عليه وسيكفيك الله وسلم عليه وسيكفيك الله وسلم عليه والله خير حافظا وارحم الراحمين والله خير حافظا وارحم الراحمين والله خير حافظا وارحم الراحمين ربنا آتنا في الدنيا حسنة وهب لنا من أمرنا رشدا ربنا آتنا في الدنيا حسنة وهب لنا من أمرنا رشدا ربنا آتنا في الدنيا حسنة وهب لنا من أمرنا رشدا وقل ربي إلى الله إن الله كثير من العباد وقل ربي إلى الله إن الله كثير من العباد وقل ربي إلى الله إن الله كثير من العباد الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يئوده الله العلي العظيم شهد الله أنه لا إله إلا هو الملائكة والملائكة لا إله إلا هو العزيز الحكيم إن الدين عند الله الإسلام قل اللهم مالك الملك من تشاء وتذل من تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك إنك على كل شيء قدير يولد الليل في النهار ويولد النهار في الليل وتخرج الحي من الميت وتخرج الميت من الحي وترزق من تشاء بغير حساب لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالرحمن الرحيم وإن تولوا فحسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العالمين وإن تولوا فحسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العالمين وإن تولوا فحسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العالمين بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى وجعله ماء نهرا فنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر ولا يخفى ونيسرك لليسرى وذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنب الأشقى الذي يصلى نارا الكبرى ثم لا يموت فيها ولا يحيا وله من تزكى وذكر اسم ربه وصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى بسم الله الرحمن الرحيم ألم نشرح لك صدرك ووضعنا لك ذكرك الذي أحمد ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا وإذا فرغت فانصب وإلى ربك فارغب بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن من كل أمر سلام إلى حتى مطلع الفجر بسم الله الرحمن الرحيم إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها لأن ربك أوحى لها يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم ومن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره بسم الله الرحمن الرحيم إيلاف قريش إيلافهم رحلة السماء والأرض فليعبدوا رب هذا البيت الذي يطعمهم من جوع وآمنهم من خوف وآمنهم من خوف بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم ورب الفلق من شر ما خلق
ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على من جعله مسلما وعلى الربانية والهدى والربانية والصالحين والربانية والأسرار الإلهية والياقوت الإلهية والمغرب والإلهية ومن الأسرار الكاملة وسر من أسرار الغيب وجد به الحديث من خلقه وهو القلب المقدس وهو الله المتبرك وذكر الله لا إله كرامات عليه وأطلق قواننا بأفعاله وأسماءنا بأقواله وقلوبنا بأنواله وأرواحنا بأسراره وأتباعنا بأقواله وتوالنا بمعاملته ووالدنا بشهادته وصارنا بأنواع وحيا جماله وأتبعنا بأرواحه وأتبعنا بأرواحه وأكرمنا بأرواحه بالحضرتين وأذلنا علينا ونسأل الله وسلم عليه صلاة وتسليما يقال بجلاله وعلى بقدره وتطاعته عليه وتوكل بصلاة وعبادته وتنفع بصبرنا على الأحياء وتفرحني بالقرآن على الأنبياء والنصر والرسول والجنة والرحمة واليعقوب والأسرار والصلاة والوحي والكرام على وعلى غيرك ولا تشرك بيدك ولا تسأل رسولك عليك وكما يكون كذلك وأخبرنا بذلك من كتاب القرآن إن الذين لا يؤمنون لا إله إلا الله وجعلنا بذلك رسولا وجعلنا صلاة عليه وعلى سلامك يا بارك عليه وعلى من يعلم حدثنا وسيدخل أسرار الهدى المتحول بالأولياء وشرائع الأخلاق وذكر المعاني وجمال تنفيذ المناهي وذكر إسرار الأخلاق وأنه من أصحاب النبي الأخلاق ومن رسالة الأحياء والله إلا مصدر وعليه مع القائم وبالله قلوبنا وأهلنا ومشاعرنا وأخواننا بالله والمؤمنات والمسلمين والمسلمات والمؤمنات والمؤمنات لا إله إلا فاتحة.
أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين لا
Yeah.
صدق الله العظيم.
warahmatullahi wabarakatuh. Di surah ketiga berjumlah penjelasan yang berbeda majelis Allah dan Allah subhanahu wa taala. Selamat pagi harum berjaya itu. Pagi malam ya Allah kalau aku bangun dari awal bangun sekarang pada awal terus dari awal sekarang. Untuk malam ya Allah ya dari syukur dan Allah insyaallah. اللهم يا لطيف نصر لنا لك المقادير اجعلنا يا لطيف الله الذي بادر ومن يشاء والقوي العزيز يا لطيف 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 اللهم يا لطيف نسألك رب المقادير كل بنا يا لطيف الله لطيف بادر ومن يشاء وهو القوي العزيز يا لطيف 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 اللهم يا لطيف نسألك رب المقادير وذكرنا يا لطيف الله لطيف بادر ومن يشاء وهو القوي العزيز اللهم يا لطيف نسألك رب المقادير وذكرنا يا لطيف الله لطيف بادر ومن يشاء وهو القوي العزيز اللهم يا لطيف نسألك رب المقادير وذكرنا يا لطيف الله لطيف بادر ومن يشاء وهو القوي العزيز اللهم يا لطيف نسألك رب المقادير وذكرنا يا لطيف الله لطيف بادر ومن يشاء وهو القوي العزيز اللهم يا لطيف نسألك رب المقادير وذكرنا يا لطيف الله لطيف بادر ومن يشاء وهو القوي العزيز اللهم يا لطيف نسألك رب المقادير وذكرنا يا لطيف الله لطيف بادر ومن يشاء وهو القوي العزيز اللهم يا لطيف نسألك رب المقادير وذكرنا يا لطيف الله لطيف بادر ومن يشاء وهو القوي العزيز اللهم يا لطيف نسألك رب المقادير وذكرنا يا لطيف الله لطيف بادر ومن يشاء وهو القوي العزيز اللهم يا لطيف نسألك رب المقادير وذكرنا يا لطيف الله لطيف بادر ومن يشاء وهو القوي العزيز اللهم يا لطيف نسألك رب المقادير وذكرنا يا لطيف الله لطيف بادر ومن يشاء وهو القوي العزيز اللهم يا لطيف بحقه يا لطيف بحقه يا حبيب بحقه وذكرنا يا لطيف يا عليم يا خبير اللهم يا لطيف بحقه يا لطيف بحقه يا حبيب بحقه وذكرنا يا لطيف يا عليم يا خبير اللهم يا لطيف بحقه يا لطيف بحقه يا حبيب بحقه وذكرنا يا لطيف يا عليم يا خبير. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. قل هو
الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد الله أكبر بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد الله أكبر بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد الله أكبر لا إله إلا الله الله أكبر بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق من شر غاسق إذا وقب من شر النفاثات في العقد من شر حاسد إذا حسد الله أكبر لا إله إلا الله الله أكبر بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس الله أكبر لا إله إلا الله الله أكبر بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين ربنا لا تؤاخذنا إن نسينا وأخطأنا واعف عنا واغفر لنا وارحمنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد. اللهم انا نسالك يا لطيف يا لطيف يا لطيف يا من وسع البقر اهل السماوات والارض ونسالك اللهم ان تلطف بنا من خفي 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 بذبك خفي 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 الذي لا لطفت به يا حي عبادي كفاه فإذا كنت وقولك الحق المبين. الله لطيف بعباده يرزق من يشاء والقوي العزيز. اللهم افتح لنا فتوح العارفين ونور قلوبنا بأنوار معرفتك واشغلنا بك ولا تشغلنا بأحد غيرك وأكرمنا بك وارزقنا محبتك العظمى بجاه سيدنا وشفيعنا ونبينا ومولانا سيدنا محمد صلى الله عليه وسلم وأنزل قلبه علينا واجعله راضيا علينا ومقبلا إلينا ورد جهلا لنا آناء الليل وأطراف النهار ومتعنا ببركة سيدنا محمد صلى الله عليه وسلم وأمدنا بحمداته وانفعنا ببركاته وأسراره وعلومه وإلى روح مشايخنا السادات الشافعية وإلى كافة أرواح الخلفاء الآلفين الفاسية وبركات أولياء الله تعالى مشارك الأرض إلى مغاربها ثم إلى أرواح من نويناهم أجمعين. اللهم اغفر لهم وارحمهم اللهم اغفر لهم وارحمهم اللهم اغفر لهم وارحمهم. إلى أرواح جميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات اللهم اغفر لهم وارحمهم فإياهم مع زمرة المتقين. اللهم اجعل قبورهم روضة من رياض الجنان ولا تجعل قبورهم حفرة من حفر النيران. اللهم حرم جودا وجودا وما بيننا لا تقوم يا رب العالمين. لا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. صلى الله تعالى وسلم على قول سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. آمين بقول سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. يا رسول الله يا حبيب الله 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 الله
சிறப்பு வாய்ந்த வரலாறு முக்கியத்துவம் பெற்ற தப்தர் ஜெயிலானி முஹியுத்தீன் ஜும்மா பள்ளி வாசலில் அழகான முறையில் நடைபெற்றது. அல்ஹம்துலில்லாஹ். எங்களுடைய அழைப்பை இங்கு வருகை தந்து இந்த சபையை சிறப்பாக தலைமை தாங்கி நடத்திய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அஹ்லுல் பைத்தை சார்ந்த கண்ணியத்துக்குரிய சையது சாதாத் ரிஃபாயி மௌலானா முல்ஷி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோடு மற்றும் கலந்து இந்த தினத்தில் எங்கள் அழைப்பைக்கு கல்முனையிலிருந்து இங்கு வருகை தந்து சிறு உபன்யாசம் நிகழ்த்திய கண்ணியத்துக்குரிய மௌலவி பர்ஷாத் மகளரி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோடு அத்துடன் இங்கு கலந்து சிறப்பித்த உலமா பெருமக்கள் ஷாதுலியா தரீகாவுடைய முகத்தமீன்கள் முர்ஷிதீன்கள் முஹித்தீன்கள் இஹ்வான்கள் அதே போன்று ஏனைய தரீகாவுடைய இஹ்வான்கள் அதே போன்று இந்த ஏற்பாடை பண்ணி தந்த இந்த பள்ளிவாசல் நிர்வாக உறுப்பினர்கள் முக்கியமாக கண்ணியத்துக்குரிய அல் ஹாஃபில் மௌலவி அப்துல்லா நூரி அவர்களுக்கும் மற்றும் அல் ஹாஃபில் மௌலவி சிராஜுத்தீன் நஜாரி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்துடனே வருகின்ற வாரம் அகில இலங்கை அத்தியாபக ஷாதிலத்துல் ஃபாசியாவின் வாராந்த ஹலரா முஸாக்கரா திக்ர் மஜ்லிஸ் கொழும்பு 9 அமைந்திருக்கக்கூடிய அந்நதோடு ஷாதுலியா திவடவட ஜாவியாவில் இன்ஷாஅல்லாஹ் நடைபெறும். இங்கு வந்து கலந்து சிறப்பித்ததை போன்று வசதி உள்ளவர்கள் குழந்தை அன்னித்த பகுதிகளில் வாழக்கூடியவர்கள் தொடர்ந்து இந்த மஜ்லிஸில் கலந்து சிறப்பித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வது எங்களுடைய சங்கத்தின் அத்துடனே இந்த வந்து இவ்வளவு நேரமாக இந்த நிகழ்வு கலந்து கொண்ட அனைவர்களுக்கும் எங்களுடைய அகில இலங்கை அத்தியாபக ஷாதிலத்துல் ஃபாசியா சங்க தலைவர்கள் அதே போல என்னுடைய செயலாளர் முசாபிக் ஹாஜியார் இருக்கிறாங்க. அதே போல ஏனைய மெம்பர்ஸ்மாரோடு அதோட முக்கத்தம்மார்கள் சார்பாக எங்களுடைய அழைப்பை அத்துடனே கழுத்தர சாயாசான் என்னுடைய இஹ்வான்கள் வந்திருக்கிறாங்க. அனைவர்கள் சார்பாகவும் இன்னும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் முக்கியமாக இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு பண்ணி தந்த எங்களுடைய மொய்தீன் ஆச்சார் அவர்களுக்கு நன்றிகளை சொல்லி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Right.